சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அக மகாதேவ நமச்சிவாய. நாம இப்போ வழக்குல சில பேர் ஏதாவது வேண்டாத வேலையை செய்யணும், உனக்கு இருக்குடா அந்த வேலை, தேவையில்லாத வேலையை பாக்குறியடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஏளனமா ஒரு சிரிப்பு சிரிப்பு. இது சாமி செய்யறாராம். சாமி செய்யாத எதையுமே நாம செய்யல. சாமி செய்யறாராம். யாரை பார்த்து செய்யறாராம்? புக்க மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாடி. அதாவது உள்ளுக்குள்ளே உருக்கம் இல்லாமல், உள்ளுக்குள்ளே பற்று இல்லாமல், உள்ளுக்குள்ளே அந்த ஆவல் இல்லாமல் யார் வெளிப்பார்வைக்காக பூஜை பண்றாங்களோ, யார் வெளிப்பார்வைக்காக பூவும் நீரும் சாப்பிட்றாங்களோ அவங்கள பார்த்து என்னடா வேண்டாத வேலை பார்க்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவங்கள பார்த்து சிரிச்சு நிற்பாராம். எங்க இருப்பாருன்னு சொல்றாரு அப்பர் சாமி. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன். யாரெல்லாம் அவருடைய திருவடியை உருகி 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 நினைக்கிறார்களோ அவர்களுடைய இதய கமலத்திலே தானே வந்து புகுந்து நிற்பார். எப்படிப்பட்ட கருணை உள்ள சாமி! முன்னருக்கு அரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவது என்னெஞ்சில் அன்னே என் மன்னுவது என்னெஞ்சில் மாலையன் காண்கிறார், என்ன அதிசயம் அன்னே என். சாமி எவ்வளவு எளிமையா இருக்கிறார். நாம அவரை நினைச்சாலே போதும், மனமுருகி நினைச்சாலே போதும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவரை ஓதுனா போதும், அவர் நம்முடைய மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறார். அப்புறம் நமக்கு என்ன கவலை? எதுவுமே இல்லை. எல்லாம் அவர் இருந்து நடத்தப்படுறார். எல்லாம் நல்லதாவே செய்வார். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நினைந்து உருகி வழிபடணும். இது ஒண்ணுதான் நாம செய்ய வேண்டிய வேலை. பெருமானை நினைந்து உருகுவோம், வழிபடுவோம். அப்பெருமான் நமக்குள்ளே புகுந்து நின்று நமக்கு அனுக்கிரகம் செய்ய பொன்னார் திருவடிகளை வணங்கி வேண்டுவோம். நல்வாழ்வு பெறுவோம். திருச்சிட்டம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவ நிச்சயாய வாழ்க்கை.